Hey guys, நான் பியாலிஷ். So welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்க நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணும் காரியத்தின் தலைப்பு என்னவென்றால் படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப். இதை நான் ஒரு சிறிய உவமையோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். என்னவென்றால் ஒரு மேல்மாடி கட்டிடம் இருக்கு. இப்போ கீழ்மாடியிலிருந்து மேல்மாடிக்கு போக வேண்டுமா இருந்தால் நான் படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். அந்த படிக்கட்டில் 10 படிகள் இருக்குது. இந்த 10 படிகளையும் நான் சேஃபாக ஏறி போக வேண்டுமா இருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு படியாக ஏறி போகலாம். அதை விட்டுட்டு இல்லை, நான் ஒரு பாய்ச்சலில் 5 படியை தான் கடப்பேன், 2 பாய்ச்சலில் நான் மேலே ஏறி போக வேண்டும் என்று நினைத்து ஒரு பாய்ச்சலில் 5 படியை கடந்தமாக இருந்தால் பூங்குப்புற விழுந்து அடிபட வாய்ப்பு இருக்கு, கால் பிறண்டு கால் சுழுக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சேஃபாக போவதற்கு ஒரு படியாக போவதுதான் பெட்டர். இன்றைக்கு நான் இது போல ஒரு காரியத்தை எங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன், கேளுங்க. வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டி. இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படையாக விளங்கும் காரியம் என்ன? வீடு கட்ட வேண்டுமாயிருந்தால் அதற்கு முன்பதாக வெளியிருக்கும் வேலைகள், ஆயத்தங்கள், ஏற்பாடுகள், தயார் வேலையில் இதெல்லாவற்றையும் முடிச்சதுக்கு பிற்பாடு வீட்டை கட்டு, எடுத்துடனே வீட்டை கட்டாத அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக எங்களால் இதை விளங்கக்கூடிய வசனம் தான். அதாவது வீடு கட்டுவது என்று சாதாரணமான வேலை இல்லை. வெளிக்காரியங்களை பார்க்க வேண்டும், பொருளாதாரங்களை பார்க்க வேண்டும், லேண்டை சுத்தம் செய்ய வேண்டும், அத்திவாரம் போட வேண்டும். இப்படி படிப்படியாகத்தான் நாங்கள் வீட்டை கட்ட வேண்டும். எடுத்துடனே ஒரு வீட்டை கட்டுவதற்கு எங்களால் முடியாது. அப்படி கட்டினால் அந்த வீடு ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது. அந்த வீடு ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் சகல காரியங்களையும் படிப்படியாக செய்தால் மாத்திரம்தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான லாங் லாஸ்டிங்கான வீடாக இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் ஒரு ஆழமான காரியத்தை எங்களோடு பேசுகின்றார். என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஒழுங்குமுறைப்படி நேர்த்தியாக படிப்படியாக செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். இதை இன்னும் விளக்குவதற்கு உதாரணமாக அநேகம் காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னவென்றால், ஒரு பிள்ளை ஸ்கூல் போகிற வயதில் ஸ்கூல் போக வேண்டும், யூனிவர்சிட்டி போகிற வயதில் யூனிவர்சிட்டி போக வேண்டும், வேலை செய்கிற வயதில் தான் வேலை செய்ய வேண்டும், லவ் பண்ணுறதுக்கு ஒரு வயசு இருக்கும், அந்த வயசுல லவ் பண்ண வேண்டும், கல்யாணம் செய்வதற்கு ஒரு வயது இருக்கும், அந்த வயதில் தான் கல்யாணம் செய்ய வேண்டும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையும் ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும். நாங்கள் விளையாடுற நேரத்தில் படிக்க முடியாது, படிக்கிற நேரத்தில் விளையாட முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற அநேகமான வாலிபர்களை பார்த்தோமா இருந்தால் ஸ்கூல் போய் படிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாருக்குமே லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேர்த்தியை விரும்புகின்ற தேவன். அவர் சகலவற்றையும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் படைத்து அவற்றை அழகாக வைத்திருக்கின்ற தேவன். அந்த ஒழுங்கில் அந்த நேர்த்தியை நாங்கள் கடைபிடிக்கும் போதுதான் அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஸ்கூல் போய் படிக்கிற வயசுல சும்மா லவ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி படிக்காம காசை வேஸ்ட் பண்ணி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி கரியரை ஒழுங்காக பில்ட் பண்ணாம அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தாம அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு இப்படி எங்களோட லைஃபே ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக போய்விடும். இதை ஆண்டவர் விரும்பவில்லை. இது ஆண்டவருக்கு கவலை அளிக்கும் ஒரு காரியங்கள். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசும் காரியம் என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் அதை அவர் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் படிப்படியாகவும் செய்ய அவர் ஆசைப்படுகின்றார். கர்த்தர் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்தது நாங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் வாழ்வதற்காகத்தான். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் என்று இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கையை தரவில்லை. அவர் நீடிய பொறுமையின் தேவன். அதனால நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களையும் கிரியைகளையும் செய்து பொறுமையோடு வாழ வேண்டும். ஆனால் பொறுமை இந்த காலத்தில் இருக்கும் வாலிபர்களிடம் இல்லாத ஒரு காரியம். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண நினைத்த காரியம் இதுதான். கர்த்தர் நாங்கள் அதன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். அதற்காகத்தான் எங்களுக்கு இந்த அழகான லைஃபை தந்திருக்கின்றார். அதற்காகத்தான் எங்களுக்கு அழகான அம்மா அப்பாவை தந்திருக்கின்றார். எங்களுக்கு தேவையான சகல காரியங்களையும் தந்திருக்கின்றார்.
அவர் காட்டும் வழியில நாங்கள் செல்லும் போது வாழும் போது அவருக்கு தெரியும் எங்களுக்கு எது எந்த நேரத்தில் தேவை என்று சொல்லி. அப்பொழுது அவர் தேவையான காரியங்களை தேவையான நேரத்துல தேவையான அளவுல தருவார். நாங்கள் அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போனோமா இருந்தால் கடைசியில் அது ஃபெயிலியர்ல தான் முடியும். ஸோ காய்ஸ், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து எல்லாவற்றையும் படிப்படியாக பொறுமையோடு அழகாக முன்னெடுத்து செல்வோம். இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபனை நினைத்த காரியம் இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கின்றேன். சின்ன ஒரு விஷயம் தான், ஆனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு காரியம். பொறுமையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழுவோம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம், கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை தேடிக்கொள்வோம். இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் share with your friends, because we should check the world by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களுடைய வாழ்க்கையை பொறுமையோடு படிப்படியாக கர்த்தரின் சித்தத்தை அறிந்து வாழுவோம், தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.